ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது போரடி சேனல். நான் உங்கள் பிரபு. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட் அடுப்பு தாங்க செய்ய போகிறோம். நம்ம எப்படி ராக்கெட் அடுப்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், பார்த்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிட்ட இருக்க வேஸ்டான செங்கலை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது ஒரு ஸ்கொயர் டைப்பில் செய்யணும், பார்த்துங்க. இது ஒரு சப்போர்ட்டுக்காக தான் அந்த கல் வச்சிருக்கு. கல்லுங்களை வேஸ்ட் இருக்கிற கல்லு மட்டும் கிட்ட வந்துடும். இதுமாரி ஒரு வலை வாங்கிக்கோங்க. இது நம்மகிட்ட எண்ணெய் இருந்த வலை தான். இது வலை வாங்கிக்கோங்க. இது வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கல்லை இப்படி வளைவாக கட் பண்ணி எடுத்துங்க. அப்போதான் விரவு நம்ம வந்து அதிகமாக வைக்க முடியும். சின்ன விரவுலாம் தான் வைக்க முடியும். அப்படி ட்ரெயின் ஆச்சுன்னா சின்ன விரவு மட்டும் தான் வைக்க முடியும். இப்போ நம்ம இந்த மாதிரி வளைவாக வைக்கிறதுனால பெரிய கல், பெரிய விரவு கூட வைக்கலாம். இதெல்லாம் வந்து பழைய கல் இருக்கலாம். இது புது கல்லாம் அவசியம் இல்லை. கிட்ட இருக்க பழைய கல் வச்சு செய்யலாம். இதுக்கு மேலே ஒரு வரி வச்சுருந்தா அது சரியாது. ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அது கொஞ்சம் தெரியும். நமக்கு மேலே ஒரு வரி வச்சுருந்தா சரியாது. இதுக்கப்புறம் இந்த கல் சரியத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இதே மாதிரி தான் எல்லா கல்லையும் எடுத்துக்கணும். நம்மகிட்ட பழைய கல்லை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம புது கல் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் அந்த பழைய கல்லுலாம் இருக்குது, பார்த்தீங்களே தெரியும். ஒரு சில கல் மட்டும் தான் நல்லா புதுசாக இருக்குது. எல்லாமே பழசு போது. இதுக்கு மேலே வேணா இன்னொரு வரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தேவையில்ல. இது நல்லாயிருக்கும். நம்ம வச்சாச்சு. நம்ம அடுப்பு ரெடிங்க. இப்போ நம்ம வர வைக்கிறதுக்கு வழி ரெடி பண்ணியாச்சு. அப்படி இப்போ பற்ற வச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அந்த வலை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுங்க. நம்மக்கிட்ட இதாக இருந்துச்சு இப்போதைக்கு காலி மாதிரி வச்சுக்குது. இப்போ அடுப்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம மண் பூசிடுங்க. சுற்றி வந்து செம்மண் பூசி குறைச்சி பூசிட்டிங்கன்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சிடும். இந்த கேப் இல்லைன்னா நல்லா எரியும். இப்போதைக்கு இப்போ கேப் இருக்குது, இருந்தாலும் நல்லா தான் எரியும். இந்த கேப் எதுவுமே இல்லைன்னா சூப்பராக எரியும். நீங்கள் ஃபுல்லாக மண் பூசிடும். அந்த எரி கட்டை மட்டும் விட்டுட்டு இது எல்லாத்துக்கும் வெளியே போகாமல் பூசிட்டிங்கன்னா சூப்பராக எரியும். இப்போ நம்ம அடுப்பு எப்படி எரி வைக்கிறோன்றதை பார்க்கலாம். எப்படி எரியுதுன்னு காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்கள். இதுமாரி கட்டைங்களை வச்சுக்க வேண்டியதான். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா பெரிய பெரிய கட்டைகள் வைக்க முடியாது. இதுமாரி பெரிய கட்டைகள்லாம் வைக்க முடியும், சின்ன சின்ன. ஆனால் அதே சூப்பராக இருக்கும். இது ஃபஸ்ட்டு பிடிக்கிறதுக்கு தான் லேட் ஆகும். பிடிச்சிச்சுன்னா நல்லா அது மாட்டினு இருந்துகிட்டே இருக்கும். குச்சிங்க கொடுத்துங்க. அதெல்லாம் போதும்.
இப்போ அவ்வளோ சீட்டில் டக்குன்னு கட்டை பிடிக்காது, அந்த கட்டை பிடிக்கிறதுக்காக தான் நம்ம மண்ணெண்ணெய் ஊற்றுறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஊற்றினா போதும், அதுக்கப்புறம் நல்லா ஏரிய ஆரம்பிச்சிடும். போதும், இவ்வளோவே போதும். ஏரிய ஆரம்பிச்சிடும் பாருங்க. இதை போய் எட்டிலாம் பார்க்காதீங்க, மூஞ்சில் இப்போ கடிக்கும். தெரியுது இப்போ மண்ணெண்ணெயில் ஏறுது, அதுக்கடுத்து தான் அந்த விறகு பிடிச்சது. ஸ்பீடு பார்த்தியா? கேமரா தூரம் எடுங்கப்பா, எவ்வளோ ஸ்பீடாக இருந்து பாருங்க. நல்லா வேகமாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு வேகமாக இருக்குது பாருங்க. நம்ம இதில் வந்து தண்ணி காய வைக்கலாம். இப்போ நம்ம சும்மா கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி காய வைக்கலாம். இது என்கிட்ட ஒரு இதுவும் இல்லை, ஸ்டவ் மேலே வைக்கிற அந்த இரும்பு இதுவும் இல்லை, வளையம் இல்லை, நான் அப்படியே வச்சுருக்கேன். நெருப்பு எவ்வளோ ஒயிட் வருது பாருங்க. கேஸ் மாரி எரியுது நல்லா.
பா இப்படி எரியும் நான் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ இருக்குது. ஃபுல் ஃபாயில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.